வரவருமை வேண்டுகின்றோம். அதனால் ஏற்கனவே நம்பிக்கையினால் அறிந்துள்ள நாங்கள் உமது ஆட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழி நடத்தப்படுவோமாக. உமோடு தூய்மையாவியால் ஒன்றிற்கு இறைவனாய் நின்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறாண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலியிலே இறைவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி நன்றிபலியாக கொடுக்கிறவர்கள் சரத்குமார், சந்தியா பிரபுத்தா, மேகி, ஆண்டனி, ஜான் இறைவனுடைய நன்மையை நிறைய ஆசிரியர்கள் கொண்டாடுவோம். மேலும் அருமைராஜ், நவீன் அருளுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் ஜான் ஆண்டனி வாட்டர் ப்ரூஃபிங் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் சொல்லியிருக்கிறார்கள். இறைவனுடைய செல்வங்களுக்கு ஆசிரியர்கள் கொண்டாடுவோம். மேலும் நமக்கு பிறந்திருக்கின்ற லோது, ஃப்ளோமினா, ஷீலா, அந்தோஸ், மேக்ஸ்வெல், மேரி, பார்பரா, பர்கீஸ், ஆக்னஸ், ஜேக்கப், அருளப்பா முதலாம் ஆண்டு நினைவு, ஸ்டெல்லா மேரி, செல்வராஜ், மங்களம், மெல்வினா, ஜெகதீஷ் குமார் இவர்களுக்காகவும் சனிஸ்லாஸ் குடும்பத்தில் மதித்த அனைத்து ஆத்மாக்கள், செலின் போர்ராஜ் குடும்பத்தில் மதித்த அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாய் கொண்டாடுவோம். முதல் வாசகம். ஆண்டவரின் ஆட்சி உண்மையில் உதித்துள்ளது. இறைவாக்கினர் வாசகம் அதிகாரம் 60 இறை வசனங்கள் 1 முதல் 6 வரை. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் ஆட்சி உண்மையில் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காதிலுள் மக்கள் இனங்களை கவ்வும், ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது ஆட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதயக்கதை நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகிறார். தொலைலிருந்து உன் முதல்வர் வருவர், உன் முதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விரும்பும். கடலின் திருச்செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மீதியா, ஏமாவு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேமா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவர், அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
பாடுவோம்
எழுதி துயரச் செய்கிறது. வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 2 வசனங்கள் 1 முதல் 12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்பொழுது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசனாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை உறுப்பினரையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பான் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையமே நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயேலை ஆயிரென ஆள்பவர் ஒருவர் முன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளனர் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்துக் கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாக கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர் மட்டிலாம் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கடையினாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போடவும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். கிறிஸ்துவுக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சிஷ்யன் தன் குரு சொன்னதை அப்படியே வாழ வேண்டும் என்று தீர்மானித்த ஒரு சிஷ்யன், அது கடற்கரை பக்கமாக செல்லலாம். ஏராளமான கூட்டம், மக்கள் எல்லாம் பல்வேறு வியாபாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு குரல் கேட்கிற, ஆபத்து ஆபத்து என்று குரல் கேட்கிற, எல்லோரும் சிலரை ஓடுகிறார்கள். எங்கே ஓடுவது தெரியாமல் அங்கும் அங்குமாக எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த சிஷ்யன் நின்று கொண்டு, சீடன் நின்று கொண்டு, என்ன ஆபத்து என்று பார்த்து கொண்டிருக்கிற வழியிலே ஒரு மனப்பிடித்த யானை ஒன்று ஓடி வருகிறது. ஏனையே அவருடைய பாவம் அமர்ந்து கொண்டு கத்துகிறான், ஆபத்து ஓடிப்போங்கள், ஓடிப்போங்கள், ஆபத்து விலகி போங்கள் என்று கத்துகிறான். எல்லோரும் மக்கள் அந்த யானையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக விலகி ஓடுகிறார்கள். ஆனால் இந்த சீடன் மட்டும் அங்கே நின்று கொண்டு அந்த அந்த ஓடிய யானையை பார்த்து, ஆஹா, என் கடவுளை நான் காண்கிறேன், என் கடவுள் இப்படி வருகிறார், என் கடவுளையே பார்க்கிறேன் என்று சொல்லி அவன் நின்று கட்டி கொண்டிருக்கான். அப்பொழுது அருகில் இருந்தவங்க அவன் இந்த தள்ளி இழுத்து போட பார்ப்பாங்க. அப்போது அவன் விடாதையா கடவுளை காண்கிறேன் என்று சொல்லி பார்த்துக்கிறான்.
பிறகு மதமளித்த யானை எதிரே வந்தது தூக்கி வீசி அடித்தது. ஒரு பக்கமாக விழுந்து பலத்த காயங்களோடு அந்த குருவிற்கு கொண்டு சென்றார்கள். அப்பொழுது குரு கேட்ட மனைவி, ஏன்டா மதமளிச்ச யானை முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க, எல்லாவற்றிலும் கடவுளை பார்க்கணும், எல்லா உயிரிலும் கடவுளை பார்க்கணும், எல்லா இடத்துலையும் கடவுளை பார்க்கணும்னு சொன்னீங்க. அதான் யானையை நான் கடவுளை பார்த்தேன், அந்த யானையை நான் அந்த கடவுளை அனுபவித்தேன், அதான் கத்தனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்பொழுது குரு சொன்னார், மடையனே யானையை கடவுளை பார்க்கல, அதுக்கு மேல ஒரு மனுஷன் உட்காந்து ஆபத்துன்னு சொன்னானே அவனோட கடவுளா தெரியலையா? அப்ப அவன் சொன்னதை கேட்டுருக்கணும் இல்லையா? ஆகவே கடவுளை பார்ப்பது நல்லதுதான், ஆனா மேலே உட்கார்ந்து மனிதர்களும் கடவுளை பார்த்திருக்க வேண்டும், அப்பொழுது நீ உயிர் படைத்திருப்பாய் என்று சொன்னார். மகளிர் திருக்காட்சி பெருவிழா, புறவனுடைய பெருவிழா, நம்முடைய விழா. இந்த கடவுள் இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டுமல்ல, யூதர்களுக்கு மட்டும்தான் என்று சொந்தம் கொண்டாடிய அந்த ஒரு கடையை உடைத்த பெருநாள். இந்த கடவுள் என்னுடைய கடவுள், எனக்கு மட்டும்தான் கடவுள், என்னுடைய மெஸ்ஸியா என்று சொல்லி வாழ்ந்த இஸ்ரவேல் மக்களின் மனநிலையை உடைத்த ஒரு பெருவிழா இந்த பெருவிழா. இன்று 2ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார், எல்லோரும் உடன் பங்காளிகளாக மாறுகிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் எல்லோரும் கடவுள் பிள்ளைகளாக மாறுகிறோம், இயேசுவின் உடன் பங்காளிகளாக மாறுகிறோம். இதுதான் வெளிப்படுத்தப்பட்ட மறை உண்மை. அவங்க எந்த ஒரு தடையும் இல்லாமல், எந்த ஒரு குறுகிய வட்டம் இல்லாமல் எல்லா தடைகளையும் உடைத்து இந்த கடவுள் எந்த மனதுமான கடவுள், இந்த கடவுள் எல்லாருக்குமாக கடவுளாக இருக்கிறார் என்ற உண்மையை வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான விழா இந்த விழா. 3 நாள் திருநாள் சொல்லுவோம், திருக்காட்சி விழான்னு சொல்லுகிறோம். அப்ப இந்த 3 அரசர்கள், 3 ஞானிகள் கீழ்த்திசையிலிருந்து நம்ம நாட்டுக்கு தான் எல்லாம் போயிருக்கிறாங்க. கீழ்த்திசை ஞானிகளாக சென்று பல்வேறுபட்ட திசைகளுக்கு வந்து அவர் நின்று வணங்கி ஆராய்ப்பது மூலமாக அவர் தன்னை அந்த எல்லா மக்களுக்குமான கடவுளாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படும். அதனால் நாம் இன்று அவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நமக்கான பாக்கியமான ஒரு நாளை நாம் எப்படி பாக்கியம் பெற்றோம் என்பதை நினைவூட்டுகிற ஒரு நாளை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். நம்ம இன்றைய முதல் மாசத்துல மிக அருமையான காரியங்கள் சொல்லப்படுகிறது. இந்த முதல் இசையா புத்தகம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது தங்களுடைய நகரங்கள் சூறையாடப்பட்டு, கோயில்கள் அழிக்கப்பட்டு, தங்களுக்கு இருந்த எல்லா விதமான பெருமைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய் கடைசியிலே அவர்கள் அந்த பாபிலோனிய அடிமையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, அப்பொழுது அவர்கள் உணர்ந்து கொண்ட ஒரு பெரும் உண்மை, இசையா காட்சியாக அதை காண்கிறார். எல்லா இனத்து மக்களும் உங்களை நோக்கி வருவார்கள், எருசலேமை நோக்கி வருவார்கள். பழைய எருசலேம் கிடையாது, பழைய எருசலேம் அழிந்து போகும், பழைய ஆலயம் அழிந்து போயிடுச்சு, எல்லாம் அழிச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. புதிதாக ஒரு எருசலேம் உருவாகும். அந்த புதிதாக உருவாகிற எருசலேமுக்கு, அந்த எருசலேம் தேவாலயத்திற்கு, எருசலேம் நகரத்திற்கு எல்லா திசைகளிலும் மக்கள் வருவார்கள், காணிக்கைகளை கொண்டு வருவார்கள், இந்த கடவுளை வழிபடுவதற்காக வருவார்கள். உங்களுக்கு மட்டும் கடவுள் கிடையாது என்ற உண்மை, இந்த கடவுளை நம்முடைய ஒரு இடத்திலே அடைத்து வைத்துவிட முடியாது, இந்த கடவுளை எனக்கு மட்டும் சொந்தம் கொண்டாட முடியாது என்ற உண்மையை இசையா காட்சியாக காண்கிறார். ஆகவே ஒரு மனநிலையை மாற்றம். நாம எல்லாம் சுத்தமானவங்க, நாங்களாம் உயர்ந்தவங்க, எங்ககிட்ட தான் கடவுள் பேசியிருக்கிறாரு, எங்க கூட தான் கடவுள் இருக்கிறாரு, எங்களுடைய கடவுள் மாபெரும் வல்லமையான கடவுள், அச்சுறுத்தும் கடவுள், அற்புதங்கள் அதிசயங்கள் செய்த கடவுள், என் கடவுளை மாற்றிக் கொண்ட யூதர்கள் மற்றவர்களை இழந்தவர்களாக, திருடத்தகாதவர்களாக, புறவணத்து மக்களாக பார்த்து அவர்களோடு எந்த உறவு வைத்துக் கொள்ள விரும்பாத அந்த யூதர்கள் இப்பொழுது அவருடைய மனநிலையில் மாற்றப்படுகிறது.
அடிமைகளாக வேறொரு தேசத்திலே பாபுனில இருக்கிற பொழுது அவர்கள் உண்மையை கண்டுகொள்கிறார்கள். இந்த கடவுள் எனக்கு மட்டும் கடவுள் அல்ல, எல்லாருக்குமான கடவுள். அவர்களுக்கு புதிய ஒரு மனநிலை மாற்றம் ஏற்படுகிறது. அவர்கள் குறுகிய மனப்பான்மையிலிருந்து மற்றவர்களும் இந்த புறநடத்து மக்களுமாக இந்த ஒரு கடவுளை வழிபட வருவார்கள். எனவே அதற்கான ஒரு விசாலமான ஒரு உள்ளம் இதயம் வேண்டும். என்னுடைய இதயம் குறுகிய ஒரு இதயமாக, சுருங்கி போன ஒரு இதயமாக, ஒரு சுயநலத்தில் தன்னலத்தில் இருக்கிற இதயமாக இருக்க முடியாது. இந்த கடவுளை வழிபடுகிறேன் என்று சொன்னால், இந்த இயேசுவை நான் வழிபடுகிறேன் என்று சொன்னால், இந்த இயேசுவை என் கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், நான் ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளே சுயநலம் மிக்க ஒரு மனிதனாக வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் இவருக்கு எதிராக நாம் செய்கிற பாவமாக இருக்கும். அது இவரை போல எல்லோருக்கும் நம்முடைய உள்ளங்களை திறந்து நம்முடைய இதயங்களை விசாலப்படுத்தி இன்னொருவரும் வாழ இன்னொருவரும் சந்தோஷமாக இருக்க, மற்றவரும் மகிழ்ச்சியோடு இருக்க, மற்றவரும் எல்லா ஆசீர்வாதத்தோடு இருக்க நான் ஒரு உதவியாக இருக்க வேண்டும், மாற வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். என்னை அதற்காகவே கடவுள் தேர்வு கொண்டார். இந்த புறநடத்து மக்களை அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக என்னை அவர் தேர்வு கொண்டார். தூயாவி என்னை தேர்வு கொண்டார் என்று சொல்கிறார். இன்றைய முதல் மாதத்தில் இசையாவுடைய காட்சி அப்படிப்பட்டதாக இருக்கிறார். உடைய ஒளி நோக்கி வருவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒளியை கொடுக்கிற, வெளிச்சத்தை கொடுக்கிற மக்களாக இருக்க வேண்டும். இன்னொருடைய வாழ்க்கையில ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற, இன்னொரு வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துகிற, இன்னொரு வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற, அவங்களோட வாழ்க்கையை வாழ அனுமதிக்கிற நல்ல ஒரு குணம் வேண்டும். அதுக்கு இல்லை நம்ம வாழ்ந்தா போதும் நினைக்கிறது அது ஒரு பக்கம், அடுத்த வாழக்கூடாது நினைக்கிறது இன்னொரு பக்கம், மூன்றாவது இருக்கிறது அடுத்தவனையும் சேர்த்து வாழணும் நினைக்கிறது அது ஒரு கொடூரமான ஒரு மனநிலை. சுயநலமானது ஒன்று, அடுத்த வாழக்கூடாது கெடுதலான ஒன்று, அடுத்த கொடூரமான ஒரு மனநிலை. அடுத்தவரையும் சேர்த்து வாழ வேண்டும், அடுத்தவரை பிடிக்கிக் கொண்டு வாழ, அடுத்தவரை நிம்மதியை கெடுத்து, அடுத்த நிம்மதியை சமாதானத்தை பிடிக்கிக் கொள்ள வேண்டும், அதோட நடுவலத்தை பிடிக்கிக் கொள்ள வேண்டும், அவருடைய வாழ்க்கையை வளர்ச்சியை பிடிக்கிக் கொள்ள வேண்டும், அவரை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற கொடூரமான மனநிலைக்கு நாம் இன்று பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று சொல்லப்படுகிறது மாபெரும் கொடூரத்தினுடைய ஒரு பாவத்தை நாம் செய்து கொள்ளும் என்பதை இன்று திருக்காட்சி வழியாக ஆண்டவர் சுட்டிக்காட்ட விரும்புகிறார். சுயநலங்களை உடைப்போம், குறுகிய மனநிலையை உடைப்போம். எப்பொழுதுமே நம்மை பற்றியே மட்டுமே யோசித்து நாம் மட்டுமே வாழ்ந்துவிட வேண்டும் என்று துடிக்கிற அந்த ஒரு மனநிலையை உடைப்போம். மற்றவர்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் அவருடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான இடத்தை கொடுப்போம். அந்த நபர், அந்த குடும்பம், அவர்கள் மனிதர்கள் மகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, அவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்காக நான் இடம் கொடுக்க, நான் வழிவிட, நான் அவர்களை இன்னும் ஒரு வெளிச்சமாயிருந்து முடிந்தால் அவர்கள் உதவி செய்ய இதை நான் நமக்கு அழைப்பு விடுகிறார். அந்த அரசர் முதல் புத்தகம் 8வது பிரிவு 27வது வசனத்திலே சாலமோன் அரசர் சொல்கிறார். அந்த பேர் ஆலயத்தை கட்டி முடித்தவுடன் சாலமோன் அரசர் ஒரு ஜபத்தை ஆண்டுடைய பீடத்தில் கொண்டு கைகளை விரித்து உயரை விரித்து ஒரு ஜபத்தை எழுப்புகிறார். ஆண்டவரே, உண்மையில் இந்த மண்ணுலகில் நீங்கள் தங்கியிருப்பீரா? இந்த மண்ணுலகில் நீங்கள் தங்க முடியுமா என்று கேட்கிறார். அடுத்தது, வானமும் மண்டலங்களும் கொள்ள இயலாமல் இருக்கும் பொழுது, இந்த வானமே நமக்கு கொள்ளாமல் இருக்கிற பொழுது நாம் கட்டிய திருக்கோயில் ஏமாற்றுகிறோம். ஆகவே சாலமோன் அரசன் உணர்ந்து கொள்கிறான். அதனால நமக்கு இஸ்ரவேல் தேவாலயத்தில் புறவனத்தாருக்காக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. யூதர்கள் வழிபடுவதற்கான ஒரு இடம், இது ஆண்களுக்கான இடம், இது பெண்களுக்கான இடம், அதுக்கு எல்லாருக்கும் குருக்களுக்கான இடம் தனி. அது பிறகு புறவனத்தால் வழிபடுவதற்காக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது. புறவனத்தால் வாழ்ந்து வேண்டும் என்று சொல்லி வியாபாரம் செய்து வாழ்ந்து வேண்டும் என்று சொல்லி ஒரு சில இடங்கள் ஒதுக்கப்பட்டது. அந்த இடத்தையும் அபகரித்துக் கொண்டாங்க. எனவே ஆண்டவர் இயேசு கோபப்பட்டு அந்த கோவிலை சுத்தம் செய்கிறார்.
புறவினத்தார் அடுத்தவர் வாழ்வில் பறித்துக் கொண்ட அந்த மக்களை அவன் விரட்டி அடித்து என்னுடைய ஆயத்தை கல்வர் தொகையாக திருட்டு தொகையாக திருடர்களாக மாற்றிவிட்டீர்கள் என்று சொல்கிறார். ஏன்னா அடுத்தவரை திருடி பழையது, அடுத்தவரை எழுச்சி பழையது, அடுத்தவருடைய வயிறு அழைச்சி வாழ்றது, அடுத்தவருடைய ஆசீர்வாதங்களை பிடிவு கொண்டார்கள். என்னதான் நாங்கள் கோவப்பட்டு அடித்து விரட்டுகிறார். ஆலயம் சுத்தம் செய்வது என்பது எல்லோருமாக இல்லை, புறவினத்தாருக்காக ஒதுக்கப்பட்ட வழிபடுகிற இடத்தை பிடிக்கிக் கொண்டு வியாபாரம் செய்தார்கள். புறவினத்தார் வியாபாரம் செய்து பிழைக்க வேண்டும் என்று சொன்ன இடத்துல அதை பிடிக்கிக் கொண்டு இவர்களிடத்தில் வியாபாரம் செய்து பிழைத்தார்கள். எனவே நாங்கள் சாட்டை பண்ணி கோபம் கொண்டு அவங்களை விரட்டி அடித்து கோயிலை சுத்தம் செய்கிறார். குறுகிய மனநிலையோடு சுயநல எண்ணத்தோடு நம் வாழ்கிற பொழுது ஆண்டவர் இப்படிதான் நம்மையும் அவர் நடத்துவார். ஆகவே இந்த குறுகிய வட்டங்களை கடந்து நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் என்பது இந்த ஆலயத்தில் இன்னும் சிறப்பாக இருக்கிறது, எல்லா ஆலயங்களும் இருக்கிறது. ஆனால் அவர் இந்த ஆலயங்களிலும் வாழ்கிற கடவுள் கிடையாது, ஒவ்வொரு உள்ளங்களிலும் வாழ்கிற கடவுளாக இருக்கிறார். இவெல்லாம் சொல்வார்கள், உள்ளம் பெருங்கோயில் 3 ஆலயம். ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவர் இருக்க விரும்புகிறார். ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவர் பிரசன்னமாக நற்கமையாக இருக்கிறார். அவர் இந்த ஆலயம் மட்டுமே இருக்க ஆசைப்பட்டிருக்காருன்னா நற்கமை ஏற்படுத்திக் கொண்ட அவசியம் இல்லை. ஒவ்வொரு உள்ளத்திலும் சிறிய முதல் பெரியவர் வரை, நன்றாக இருக்கிற நோய்வாய்ப்பட்டவருடைய உள்ளங்களில் வரை அவர் குடியிருக்க வேண்டும் விரும்புகிற கடவுள். எல்லா இடத்திலும் எல்லா உள்ளங்களிலும் குடியிருக்க வேண்டும் விரும்புகிற கடவுள் என்ன நற்கமையாக எழுந்திருக்கிறார். இல்லைன்னு சொன்னா நாளைக்கு இதோடு போயிருப்பார். அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தை வியாபித்திருக்கிற கடவுள், இந்த உலக முழுவதுமாய் பரவி இருக்கிற ஒரு அருமையான கடவுளாக இருக்கிறார். அந்த கடவுளுடைய விழாவை சிறப்பிக்கிறோம், நம்முடைய விழாவை சிறப்பிக்கிறோம், நம்முடைய இதயங்களை விசாரப்படுத்துவோம். நாம் நம்முடைய சுயநல கன்னட எல்லா கோட்டைகளையும் உடைத்து எரிந்து சமதளமாகும் அடுத்தவருக்கு வாழ இடப்படுவோம். அடுத்த ஒரு வாழ்க்கையில நம்மால் முடிந்தால் நல்லவர்களை செய்து அவர்களை வாழ வைப்போம். இன்றைய நட்சத்திரத்தை பார்ப்போம். யூரோது அரசன், யூரோவின் அரசர் கலந்திருக்கிறாரே எங்கே என்று ஞானிகள் கேட்டபோது கலங்கினான். இந்த வசனம் சொல்லுகிறது, யூரோது கலங்கினான். யூரோது கலங்கினா பரவாயில்லை, எருசலேம் முழுவதும் கலங்கிற்று என்று சொன்னால் யூரோதுக்கு என்ன, அவன் பதவி போய்விடும். இந்த யூரோது அரசன் எப்படிப்பட்டது என்று சொன்னால் தன்னுடைய பதவி பறிபோய்விடும் என்று நினைக்கிற அந்த ஒரு எண்ணத்தில் தன்னுடைய 3 மகன்களை கொலை செய்தது. தனக்கு பின்னால் இவர்கள் ஆட்சியில் வந்து விடுவார்கள், என்னை கவிழ்த்து விட்டு என்னை அரசராக இல்லாமல் செய்துவிட்டு இவர்கள் சரி செய்து அரசராக வந்து விடுவார்கள். தான் பெற்ற 3 மகன்களை கொலை செய்தவன் இந்த யூரோது. எனவே இப்பொழுது இன்னொரு அரசர் பிறந்திருக்கிறார் என்று சொன்ன அந்த கோபத்தில் எருசலேமுக்கு அத்தனை பேரையும் வெட்டி கொண்டாலும் போடுவான். எனவேதான் இந்த எருசலேம் முழுவதும் கலங்கிகள் பயப்படுறாங்க. யூரோது கலங்கினான், எருசலேம் முழுவதும் கலங்கிற்று என்று சொன்னான். இந்த வெளிப்பிடித்த இந்த ஒரு அரசு தன் பதவிக்காக எதிர்ப்பு செய்வான், இறங்கி செய்வான். இதுதான் அங்க இருக்கிற எல்லாரும் பயந்தாங்க. அந்த எருசலேம் முழுவதும் பயந்தது, நமக்கு என்ன தெரியாமோ. ஆனா எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, நிச்சயம் எதிர்பார்த்தாங்க, ஆண்டவரை எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் வந்த பொழுது யார் அவரை கண்டுகொள்ளவோ, அவரை உண்மையிலே அவரை தேடவோ, உண்மையிலே அவரை வெளிப்படவோ வணங்கவோ யாரும் தயாராக இல்லை. இந்த புறமணத்து மக்களை தவிர இந்த புறமணத்து மக்கள் தான் ஆண்டவரை கண்டு கொண்டார்கள். அவர்கள் தான் முதலில் நடந்து வணங்கி ஆராதிக்கிறார்கள். அவர்களை பார்ப்போம். ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிற அற்புதமான பரிசுத்தமான நாள், நம்மை வாழ்க்கை வந்த அந்த அற்புதமான கடவுளுடைய விழாவை சிறப்பிக்கிறோம். நமக்காக தன்னையே வெளிப்படுத்திய அற்புதமான ஆண்டவர் என்னுடைய கடவுள். நான் புறவணத்தனாக இருந்த என்னை அவனுடைய அந்த ஒரு இடத்திலிருந்து குளத்திலிருந்தும் எட்டே தூரமாக இருக்கிற என்னை அவர் அருகிலே சேர்த்துக் கொண்டார், அருகிலே இணைத்துக் கொண்டார், அவரோடு இணைத்துக் கொண்டார், அவருடைய பங்காளியாக என்னை மாற்றிக் கொண்டார். இன்றைய 2ஆம் வாசகம் சொல்கிறது, உடன் பங்காளிகளாக ஆண்டவர் நம்மை மாற்றிக்கொண்டார். அவருடைய அற்புதமான அதற்கு அவர் கொடுத்தவர்களில் பாடுகள்
மரணம், ரத்தம், பரிசுத்த ரத்தம். அவற்றை கொடுத்து என்னை உடன் பங்காளியாய் மாற்றிக்கொண்டார். அவர் எளிதான இல்லை என்பார்கள். நான் அவரோடு இருக்கிறேன், அதுதான் இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார், உலகத்துல வராங்கன்னா அவர்களுக்காக கொடுக்கப்பட்டவர்களை புரியுது. பாடுகள், மரணம், ரத்தம், அது அப்படி கொடுத்து உயிர் கொடுத்துதான் என்னை மீண்டமாக அவர்களுக்கு என்னை சேர்த்திருக்கிறார். வீண் போகக்கூடாது. இந்த பரிசுத்த பாடுகள் வீண் போகக்கூடாது. பரிசுத்த ரத்தம் வீண் போகக்கூடாது. நம்முடைய உள்ளங்கள் மாற்றிப்பட வேண்டும். நம்முடைய உள்ளங்கள் மாற்றியாக வேண்டும். நாம் நம்முடைய உள்ளங்கள் விசாரப்படுத்தப்பட வேண்டும். இதயங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இதயத்தில் இருக்கிற எல்லா அழுக்குகளையும் கழுவி தூய்மைப்படுத்தி அடுத்தவருடைய வாழ்வுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். ஒரு விண்மீனை போல, வழிகாட்டுகிற விண்மீனை போல, இயேசுவை நோக்கி வழிகாட்டுகிற விண்மீனை போல, வாழ்வை நோக்கி வழிகாட்டுகிற விண்மீனை போல பிறகு வெளிச்சம் கொடுக்கிற அடையாளமாக நாம் மாற இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். இறைவன் தொடர்ந்து நம்ம அப்படிப்பட்ட ஒரு விண்மீன்களாக மாற்றுவார். ஒளி வீசு விண்மீன்களாக சுடர்விட செய்வார். அடுத்த ஒரு வாழ்வில் வெளிச்சத்தை கொடுக்கிற அடையாளமாக மாற்றுவார். வழிநடத்துகிற ஒரு விண்மீனாக நம்மை உருமாற்றி விடுவார். இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். இறைவன் தொடர்ந்து நம்முடைய உள்ளங்களை ஆசிரியருக்கு பக்குவப்படுத்தி பண்படுத்தி அவருடைய மக்களாக வாழ செய்வாராக. ஆமென். எழுந்திருப்போம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு திரு அவைக்காக எருசலேமே எழுந்து ஒளி வீசும். உனக்கு ஒளி வந்துள்ளது என்ற இறைவார்த்தையின்படி என் திருத்தந்தை இல்லையோ ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவிகள் அனைவரும் உலகெங்கும் இறை மாட்சியின் ஒளியை பறைசாற்றும் மக்கள் அனைவரும் உண்மையான ஒளியாகிய கிறிஸ்துவை வந்தடைய வழிகாட்டும் விண்மீன்களாக திகழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலக தலைவர்களுக்காக பிற இனத்தார் உனது ஒளி நோக்கி வருவர்.
அரசர்கள் உன் விடியலின் ஒளி நோக்கி வருவர் என்ற வாக்கிற்கேற்ப உலக நாடுகளை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரும் சுயநல இருளை அகற்றி நீதியும் அமைதியும் நிலவும் புதிய உலகை படைக்க பாடுபடவும் எல்லா மக்களையும் ஒரு குடைக்கு வழி நடத்தும் மெய் ஞானத்தை பெற்றிடவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்தவ வாழ்வைக்காக ஞானிகள் பாலன் இயேசுவை கண்டு பணிந்து பொன்னையும் தூபத்தையும் வெள்ளை கோலத்தையும் காணிக்கையாக்கியது போல நாமும் எமது திறமைகளையும் உழைப்பையும் வாழ்வையும் முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்கவும் எவ்வித தடைகள் வரையும் தளராத நம்பிக்கையோடு உம்மை தேடி பயணிக்கவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏழை மற்றும் எளியோருக்காக உதவி வேண்டும் கூக்குரலிடும் எளியோரையும் திக்கற்ற ஏழைகளையும் அவர் விடுவிப்பார் என்ற திருப்பாடல் வரிகளுக்கேற்ப வறுமை நோய் மற்றும் தனிமையினால் வாடும் மக்கள் உமது பராமரிப்பை உணர்ந்திடவும் எமது அன்பான கரம் அவர்களுக்கு நீட்டப்படும் இருள் சூழ்ந்த அவர்கள் வாழ்வில் உமது ஒளியினால் புதிய விடியல் பிறப்பிக்கவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இளைஞர்கள் மற்றும் பங்கு சமூகத்திற்காக நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரே உடலின் உறுப்பினர்கள் என்ற பவுலடியாரின் வார்த்தைக்கேற்ப எமது பங்கின் இளைஞர்களும் விசுவாசிகளும் வேற்றுமைகளை களைந்து கிறிஸ்துவுக்குள் ஒரே குடும்பமாக இணைந்து செயலாற்றவும் இன்றைய நவீன உலகில் நற்செய்தியின் நறுமணத்தை பரப்பும் சாட்சிகளாய் வாழவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய உடல் விசாலப்பட நம்முடைய இதயங்கள் சுத்திகரிக்கப்பட சுயநல எண்ணங்கள் தகர்க்கப்பட்டு பிற நலத்திலே அக்கறை கொண்டவர்களாய் வாழ இப்படியெல்லாம் விரும்பினாய் வெளிச்சம் கொடுத்து அடுத்தவரையும் வாழ வைக்க அடுத்தவர்கள் வாழ அனுமதிக்க இடம் கொடுக்க அடுத்தவருடைய வாழ்விலே நாம் எந்த ஒரு தடையும் கடலாக இல்லாதவர்களுக்கு விலகி நிற்க வரம் கேட்டு கொண்டாடுவோம். நம் நடுநிலையானவரை கிறிஸ்து வழியாக நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆமென். Amen.
சகோதர சகோதரிகளுடைய எனது நாடுகளை நமது தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படவில்லை, எனினும் காணிக்கை வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகிறார், பலியிடப்படுகிறார், உட்கொள்ளப்படுகிறார் என்று செய்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர்களாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இதில் பிறத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தி சாவுக்குரியங்கள் மனத்தன்மையில் அவர் தோன்றிய பொழுது அவருக்குரிய சாதன்மை மாட்சியாம் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அறிவிலானோ தலைமை காண்போரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் முதல்மாட்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூய்மை அனைத்திற்கும் மூச்சு ஆகவே ஆவியை பொழுது காணிக்கையை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறான இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுபடுமாக. அவர் பாடுபட
எடுத்து நன்றி செலுத்தி அவைகளிடம் சிகரத்தைத்து அவர் அனைவரும் இருந்து பெற்றுண்ணுங்கள். உங்களுக்காக நியமிக்கப்படும் என் உடல். புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்தல் நோக்கத்தை இப்படி கண்ணத்தில் போகப்படுகின்றோம். உம் திருமணம் சுமக்கூழியுரிய தகுதிகளை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவினுடைய இரத்தத்திலும் போகப்படுவீர்கள் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். அந்த வழியை உலக வரவிருக்கும் அது திரு ஆவி நினைப்பவர்களும் எங்கள் திருத்தந்தையோ எங்கள் பேரான ஜான் எல்லா திருநிலையோடு திருவாவை ஆண்கள் நிறைவேற செய்யப்படும். மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் கீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியில் நேற்றிரணும் என் அனைவர் மீது விளக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான யூசுப், புனித திருத்தூதர்கள், உலகில் முப்போதவராய் இருந்தோர், எம் பாதகர் லூக்கா அனைவருடன் நிலை வாழ்பவர்களும் பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக போன்றிருக்க மரம் வருட உம்மை கொண்டாடுகின்றோம். நம் இதயங்களை விசாலப்படுத்தி நம்முடைய இதயங்களை விசுத்தமாக்குகிற பொழுது நடக்கிற ஆசீர்வாதங்களை எஸ்ஐயா சொல்கிறார். உன் பிள்ளைகள் உன்னிடம் வருவார்கள், உன் பிள்ளைகள் தோளிலே சுமந்து வளர்த்து வருவார்கள், உன்னுடைய பிள்ளைகள் மார்பிலை அணைத்து அவர்கள் தாளாட்டப்படுவார்கள். வெளிநாட்டு மற்ற
மற்ற பிறவன் தன்னுடைய செல்வங்கள் உன்னுடைய வீட்டில் சேரும், உன் குடும்பத்தை நிரப்பும், உன்னுடைய நாட்டை நிரப்பும் என்று அவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்படுகிறார். ஆகவே அவரோடு இருப்பதிலே நமக்கு எந்த நஷ்டமும் இல்லை, அவரை போல வாழ்வதிலே எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. மிகவும் மேலுமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிற ஆண்டவர் நம்மை இன்னும் அவரின் ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறார். கரங்கள் விரித்து கொண்டாடுவோம். இவருடைய இருக்கிற எங்கள் தாயே, உம்முடைய உயர்ந்த போற்றுகிற ஆட்சியை வருக, உமது திருவுளம் விண்ணிலே நிறைவேறுவது போல மண்ணிலேயும் நிறைவேறுக. ஆண்டவரே, தீமை அனைத்துமே ஒழித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் கொண்டாடுகிறோம். முதலில் பாவத்தில் எப்பொழுது பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அன்பராம் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதருக்கு உணர்ந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் முதலாவை நம்பிக்கையை கண்ணோக்கி முதல் திருமணத்திற்கு ஏற்பாத அமைதி ஒற்றுமை அளித்திருக்கிறாங்க. என்னிடம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அவனுடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒரு பெருநாள் அமைதியை பகிர்ந்துள்ளோம். இதோ இறைவன் இயேசு கிறிஸ்து குற்றங்கள் விளைவுகள் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற இறைவனின் சொன்னை சுயநல தடை சுவர்களை உடைத்து விசாரணப்படுத்தி சுத்திகரித்து விசுத்தமாக்கி அந்த உள்ளத்திலே குடியிருக்க தேவைப்படுகிறார். இதிலிருந்து கழக்க பெற்று நாம் எவரும் தேவை பெற்றோம். கிறிஸ்துவின் தொடர்பினை காத்து நிறைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். Ayo
உன் பிஞ்சுகள் கொண்டு தூக்கி மாறில் அழுத்திட உன்னை தோளில் சுமந்திட ஹரியோ 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 செல்ல குழந்தை சுவி உன் பாட்டு துணியிலே உன்னை காண வந்த இதயங்களில் நான் இல்லையோ ஆயிரமணி பேரழகே கண்ணிமணியே இவர் உனது நீக்கு உனது என்று உமக்கு தெரியுமா காடுமலை உயர்ந்தெல்லாம் படைத்த போதிலும் மாட்டு தொழுவத்திலே பிறப்பான் என்று உமக்கு தெரியுமா அறியாத உயிர்களையும் ஏற்றுக் கொண்டவரே இந்த உலகம் உண்டு சரணடைய கற்று தாருமே உன்னை காண வந்த இதயங்களில் நான் இல்லையோ காக்கடக்காய் சுமந்து காத்த பிஞ்சு குழந்தையே கல்வாரியிலே மறிப்பார் என்று உமக்கு தெரியுமா விண்ணவனை கனவு கண்ட சோற்று தந்தையே நீ கேட்ட செய்தி உண்மை என்று உமக்கு தெரியுமா கருத்திற்கு நடைபழக கற்று தந்தவனே இவர் உமக்கு தெரியுமா சிறந்த குழந்தையே சுவே உன் பாட்டு பொழிவிலே உன்னை காண வந்த இதயங்களை நான் இல்லையோ உன் புன்னகை கண்டு நெஞ்சிலிருப்பின உன் நாடுகள் மீது
தமிழே தாய் தமிழே நீ தாலாட்டவா அன்னை மரியாளின் மாலைக்கு வந்தான சீரன் தமிழே நீ தாலாட்டவா தமிழே எங்கள் தமிழே தாய் தமிழே நீ தாலாட்டவா அன்னை மரியாளின் மாலைக்கு வந்தான சீரன் தமிழே நீ தாலாட்டவா அரசாலும் விதி மாற்றினாய் தன் மந்தைகள் வாழ்வுக்கு மதியூட்டினாய் கங்கையில் பிறந்தேனும் கதி மாற்றினாய் பெரும் விந்தையில் நீருக்கு நிலம் தூட்டினாய் வான்மீது பாமணி மாடிலே யாழ்க்கு சங்கீத சங்கமராங்களே தமிழே சென்னை தமிழே செந்தமிழே நீ தாலாட்டவா அன்னை மரியாளின் பாடலுக்கு மகந்தான சீரனுக்கு தமிழே நீ தாலாட்டவா தமிழே சென்னை தமிழே செந்தமிழே நீ தாலாட்டவா அன்னை மரியாளின் பாடலுக்கு மகந்தான சீரனுக்கு தமிழே நீ தாலாட்டவா திருமண அறிக்கை. நமது பங்கை சார்ந்து அண்ணாநகரில் வசிக்கும் தந்தை சேவியர், தாய் அமளி, இவருடைய மகள் ஸ்டெல்லா மேரி வின்சி என்பவருக்கும்,
தூத்துக்குடி மறைமாவட்டம் நம்பிக்கையில் பங்கை சார்ந்த தந்தை மைக்கேல் தாய் ராதிகா இவருடைய மகன் மரிய ஆண்டனி ராபின்சன் என்பவருக்கும் திருமணம் நடைபெறவிருக்கிறது. இது 3வது அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த அண்ணா நகரில் வசிக்கும் தந்தை ஜெகதீஷன் தாய் ஸ்டெல்லா ஜெகன் இவருடைய மகன் தேவ் ராகேஷ் என்பவருக்கும் பாளையங்கோட்டை மறை மாவட்டம் சென்ட் சேவியர்ஸ் கத்தீட்ரல் பங்கை சார்ந்த தந்தை சிவசுப்பிரமணியன் தாய் அனிதா இவருடைய மகள் வர்தினி என்பவருக்கும் திருமணம் நடைபெறவிருக்கிறது. இது 1வது அறிவிப்பு. இந்த திருமணங்களுக்கு ஏதாவது தடை இருப்பின் தெரிந்தவர்கள் பங்கு தந்தையிடமோ அல்லது பேராயரிடமோ அறிவிக்கிறது உங்களுடைய கடமை. இன்று நாம் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே எல்லோருக்கும் இந்த திருக்காட்சி பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிந்து கொள்ள ஹாப்பி. சென்ற வார ஞாயிறு காணிக்க ரூபாய் 94,900, உண்டியல் காணிக்க ரூபாய் 78,000. சென்ற நமது புத்தாண்டு திருப்பணிகளுடைய மொத்த காணிக்கை ரூபாய் 2,63,600. இன்றைய நாளுடைய வழிபாடுகளை வழிநடத்துகிறவர்கள் சென்ட் செபாஸ்டியன் அன்பியத்தை சார்ந்த இறைமக்கள் ஆகியவர்கள் இறைமக்களுக்கும் பொறுப்பாளர்கள் வழிபாட்டு நிச்சயமாக அன்போடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். வருகின்ற வார ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்போம் புனித அல்போன்சா அன்பியத்தை சார்ந்த இறைமக்கள். அன்பானவர்களே, வழக்கம் போல் இன்று முதலாக மீண்டுமாக மறைக்குள் ஆழமாக இருக்கிறது. இந்த விடுமுறைக்கு பிறகு மீண்டுமாக இந்த மறைக்குள் தொடங்கி இருக்கிறது. ஆகிய தொடர்ச்சியான பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி மறைக்கல்விக்கு அனுப்பி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற 7ஆம் தேதி வியாழக்கிழமை புதன்கிழமை முதல் புதனாக இருக்க வருடத்தினுடைய மாதத்தினுடைய முதல் புதன்கிழமை அன்று புனித லூக்கா நாளை நாம் சிறப்பிக்கின்றோம். ஆகவே அன்று மாலை 11 மணிக்கு சிறப்பு திருப்பலியும் அதைத் தொடர்ந்து நற்கருணை குணமளிக்கும் ஆராதனை, அதைத் தொடர்ந்து திருவிழை பூசுதல் ஆகியவை நடைபெறும். ஆகவே இந்த லூக்கா நாளிலே வந்து நலம் பெற்றுக்கொள்ள ஆசிரியர் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இது வருகின்ற பொங்கல் திருநாளுக்கு தயாரிக்க பயிற்சிகள் எடுக்க குறிப்பாக கும்மி, கோலாட்டம், கரகாட்டம், கோயில் மற்றும் பறையாட்டம் இந்த நடனங்களுக்கான பயிற்சி ஆனது வருகிற 8, 9, 10 ஜனவரி மாதம் நடைபெறவிருக்கிறது. ஆகவே இந்த நடனங்களிலே பயிற்சி எடுத்து அன்று பொங்கல் அன்றைக்கு இந்த நடனத்தை பங்கெடுக்க விரும்புகிறவர்கள் 8, 9, 10 ஆகிய 3 நாட்களில் பயிற்சிக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதல் ஞாயிற்றுக்கிழமை எனவே விசந்தேபால் சபையினர் காணிக்கை எடுக்கிறார்கள். தாராளமாக உதவி செய்து நம்முடைய பங்கிலிருந்து வெளிவந்திருக்கிற கேலண்டர் விற்பனைக்காக இருக்கிறது, வெளிப்படுத்தி பெற்றுக்கொள்ளவும். பைபிள் டைரி அதே போன்று விற்பனைக்காக இருக்கிறது, வெளிப்படுத்தி பெற்றுக்கொள்ள முதலோடு கேட்டுக்கொள்கின்றோம். எடுத்திருப்போம். உங்களுடைய எதிர்நோக்கிலும்
அன்பில் உறுதிப்படுத்துவாராக. இன்று உலகிற்கு நம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடனே பின்பற்றி வாழலாம். நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாக திகழ செய்வாராக. ஞானிகளின் மீதை தொடர்ந்து ஒளியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மகிழ்ச்சியோடு கண்டுகொண்டதை போல நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்துக்கு பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேற்றது. ஓடி வந்தாரா, நல்ல ஏழைகளை தேடி வந்தாரா, நாட்டுப்புற நேற்றில மாட்டு தொட்டா ஓட்டில பாலையா குறைஞ்சு விட்டாரா. ஓடி வந்தாரா, நல்ல ஏழைகளை தேடி வந்தாரா, நாட்டுப்புற நேற்றில மாட்டு தொட்டா ஓட்டில பாலையா குறைஞ்சு விட்டாரா. Oh,